ஸ்கேம் 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 கண்டினியூஸாக எப்படி பார்த்தாலும் ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் பணத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன கொடுக்குறீங்க, ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 1x 2x 3x 5x 10x பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்க. அப்புறம் கிரிப்டோவில் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மாட்டி ஸ்கேம் ஆகுறீங்க. எம்எல்எம் மாதிரி மாட்டி ஸ்கேம் ஆகுறீங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குதுங்க. ரிஸ்க்கு எல்லா இதுலேயுமே ஒன்று தாங்க. அதாவது இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தாலும் அது வருமா வராதான்றது தெரியாது. அதே போல் மார்க்கெட்டில் போட்டாலும் வருமா வராதான்றது தெரியாது. சரிங்களா? ரிஸ்க் என்னமோ ஒன்று தான். ஆனால் அதை ஏன் நீங்களே எடுக்கக்கூடாது? நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்க் லெவல் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டாக் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஸோ இல்லை வச்சிருந்து எத்தனை நாள் கழிச்சு விற்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் டே பை டே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை ஏமாறதுக்கு பதிலாக அந்த அடியை ஏன் நீங்களே வாங்கக்கூடாது? இதை ஏன் நான் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் உங்களால் கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது. இது லாஸஸ் கிடையாதுங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான். சரிங்களா? ஏன் இதை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 டைம் அடி வாங்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க்கை பிரிச்சுக்கோங்க. அதாவது 10 டைம் நான் அடி வாங்குற மாதிரி ஒரு ரிஸ்க்கை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10வது டைம் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட இத்தனை நாள் அடியெல்லாம் என்னவா மாற ஆரம்பிச்சு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை ஃபாரெக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்றத விட்டுட்டு நீங்களே ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களாலையும் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ண முடியும், உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.